வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் மீன் வறுவல் தான் செய்ய போகிறோம். வழக்கம் போல் இல்லாமல் கொஞ்சம் மாறுதலாக இந்த மீன் வறுவலை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. இந்த மீன் வறுவலுக்காக 1/2 கிலோ வஞ்சர மீன் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி வரமிளகாய் தூள். இது இல்லைன்னா சாதாரண வரமிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் போதும். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து மீனோட 2 பக்கத்துலேயும் நல்லா தடவிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் மசாலா தடவி வச்சுருக்கேன். இது 1 மணி நேரம் மேரினேட் ஆகட்டும். ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதியை நறுக்கி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகு, 3 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு சின்ன துண்டு புளி, கொஞ்சமாக கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு இதோட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இதில் தேவைப்பட்டால் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. தோசைக்கல்லில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த மீனை ஃப்ரை பண்ணிக்கலாம். அளவான தீயிலேயே இதை ஃப்ரை பண்ணணும், இல்லைன்னா கரிஞ்சிடும். ஒரு 30-40 செகண்ட் ஃப்ரை ஆன பிறகு இதை திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்ட பிறகு ஒரு 30 செகண்ட் வேகட்டும். அதுக்கு பிறகு மீனை இந்த மாதிரி தோசைக்கல் ஓரத்தில் நகர்த்தி வச்சிடலாம். நம்ம அரைச்ச மசாலாவில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தோசைக்கல்லில் போட்டுக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு 1 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி விடணும். பச்சை வாசனை போன பிறகு பாதி அளவு மசாலாவை மீன் மேலே வச்சிடலாம். மீதி இருக்கிற பாதி மசாலா மேலே மீனை வச்சிடலாம். இப்போ 2 பக்கமும் மசாலா நல்லா கோட் ஆகிடுச்சு. இது ஒரு 30-40 செகண்ட் வேகட்டும். அதுக்கு பிறகு இதை திருப்பி போட்டுடலாம். கல்லில் இருக்கிற மீதி மசாலாவையும் மீன் மேலே தடவி விட்டுடலாம். ஒரு 30 செகண்ட் வெந்த பிறகு இதை எடுத்துடலாம். இந்த மீன் வறுவலோட டேஸ்ட்டுக்கு உங்கள் நாக்கு அடிமையாயிரும். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அருமையான சுவையில் வஞ்சர மீன் மசாலா வறுவல் ரெடி ஆகிருச்சு. இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.